அன்பு வணக்கம் நேயர்களே. கென்டக்கி சிக்கன் நிச்சயமாக ஒரு முறையாவது கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது சாப்பிட்டும் இருப்பீர்கள். ஆனால் கென்டக்கி சிக்கன் என்று சொன்னால் தெரியாது, KFC என்று சொன்னால் நம் அனைவருக்கும் தெரியும். கென்டக்கி சிக்கன் என்பதை அமெரிக்காவிலே அந்த கென்டக்கி என்கின்ற மாகாணத்திலே கர்னல் சாண்டர்ஸ் என்பவர் 1952 துவங்கினார். அவரிடத்திலே ஒரு விசேஷமாக சிக்கன் தயாரிப்பதற்கான ஒரு ஃபார்முலா வைத்திருந்தார். அதை வைத்துக்கொண்டு பலரிடத்திலே சென்று கேட்டு பார்த்தார். ஆனால் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. அவரே அதை தயாரிக்க முன்வந்தார். இன்றைக்கு அவருடைய அந்த கடை பிரான்ச்சைஸ் கொடுத்ததன் மூலமாக உலகத்திலேயே இரண்டாவது பெரிய, முதல் பெரியது மேக்டொனால்ட்ஸ், இரண்டாவது பெரிய செயின் ஆஃப் ஒரு கடைகள் இருக்கிறது என்று சொன்னால் அது KFC தான். KFCயிலே ஒரு படம் போடப்பட்டிருக்கும், ஒருவருடைய படம். அந்த படம் தான் கர்னல் சாண்டர்ஸ். அவருடைய படத்தை இன்றைக்கு வரையிலும், ஆனால் அவர் எந்த இடத்திலிருந்து துவங்கினாரோ, கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் என்கின்ற பெயரை வைத்து KFC இன்று 20,000 கடைகள் 123 நாடுகளிலே அவைகள் விற்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய விதை ஒரு சின்ன விதைக்குள் தான் இருக்கிறது என்று சொல்வார்களே, அவருடைய இன்றும் அதனுடைய ஃபார்முலா ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இது போல வாழ்க்கையிலே பல விஷயங்களை கடந்து வருகிறோம். ஆனால் ஒரு வாய்ப்பு வருகின்ற போது அதை எப்படி கர்னல் சாண்டர்ஸ் பிடித்து கொண்டாரோ அதுபோல் பிடிப்பதற்குண்டான அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவரை போல ஒரு கர்னலாக இருந்துதான் அதை செய்ய வேண்டும் என்பதல்ல. ஒரு 12 வயது சிறுமி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரத்துக்கான சாம்ராஜ்யத்தை அவள் கட்டியிருக்கிறாள். எது அவளுக்கு அதற்கு காரணமாக இருந்தது தெரியுமா? 4 வயது சிறுமியாக இருக்கும்போது ஒரு முறை 2 முறை அல்ல, அவளை பல முறை தேனீக்கள் கொட்டிவிட்டது. அவளுடைய தாயார் தேநீரை பார்த்தாலே அலறுவாள். அவளுடைய தாயார் சொன்னார், நீ கவலைப்படாதே, தேனீயை வளர்ப்பதற்குண்டான முறையை கற்றுக்கொள், அப்போது தேனீக்கள் உன்னை கொட்டாது, நீயும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. அப்படி அவள் கற்றுக்கொள்ளுகின்ற போது அவளுக்கு என்ன விஷயம் தெரிந்தது என்று சொன்னால், தேனீக்கள் ஒன்று இல்லை என்று சொன்னால் உலகத்திலே இந்த மகரந்த சேர்க்கை என்கின்ற விஷயமே நடக்காது, உலகமே விரைவிலே அழிந்துபட்டுவிடும். ஆனால் அந்த தேனீக்களின் இனமே அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தாள். அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் இன்றைக்கு அவைகளை பாதுகாப்பதற்காக வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் என்ன செய்தால் தெரியுமா? லெமனேட் என்று சொல்வோமே, எலுமிச்சம் பழத்திலே நாம் அதை குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே சர்க்கரையை போட்டு குடிப்போம். ஆனால் இவள் தேனை கலந்து அவளுடைய பாட்டியம்மாவிடத்திலே இருந்து அவள் கற்றுக்கொண்ட ஒரு புதிய வழிமுறையை வைத்து அவள் அதை தயாரித்தாள். அது உண்மையிலேயே சுவையாக இருந்ததாலே ஒரு 70 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவளோடு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டது. இன்றைக்கு அந்த 12 வயது சிறுமி தன்னுடைய சொந்த கம்பெனியினுடைய CEO மட்டுமல்ல, தன்னுடைய தோழர்களுக்கு, தோழியருக்கு அவள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்காக ஆலோசனைகளை வழங்குகிறாள் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட பலவிதமான ஐடியாக்கள் நம்முடைய பாட்டியம்மாவிடத்திலிருந்து நமக்கும் பெற்றுக்கொண்ட ஒரு சாம்பார் ரெசிப்பியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ரெசிப்பியாக இருக்கலாம். நீங்களும் அவைகளை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம்.